தம்பியாக எத்தனை மணிக்கு வந்து 10-11 மணி வைங்கண்ணே. கேக் எடுத்துரும்போது நான் காலையில் நிற்கும் போது வந்து நீங்கண்ணே இன்னும் போகல அப்படி நிற்கீங்க டெக்கரேஷன்ல நீங்க டெக்கரேஷன் பொன்பொடியம் வேற எல்லாரும் என்ன வெச் அப்படி நீங்க உண்டா சேர்ந்து செய்றீங்களா? இல்ல செஞ்சு பொன்பொடியம் தான் அவன் செய்யறானா பாவனை கொண்டு விட்டது. ஸ்டூடியோ அதே மாதிரி தான் கேக்கும் கேக்கும் போகலையா அது சாப்பாட்டு சாப்பிடுறாங்க. நாங்க அப்ப உள்ள போகிறோம். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். பக்கத்தில் நிற்கிறது வந்து ஹல்வாஞ்சிலேஷன் தம்பியாகள் தெரியும். தம்பியாகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நமக்கு தெரியும். அப்போ உங்களோட பேரை வந்து சொல்லுங்க. நிலு தம்பி பேர் ரிட்டிகாஸ். அப்போ இவங்க வந்து இந்த பர்த்டே வீட்டை வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்ணாடியெல்லாம் வந்து 1000 போட்டு நின்று கொண்டிருக்கேன். காரில் நின்று சொன்னால் அப்படி கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. கண் வந்து கக்கட்டி வெயிலுக்குள்ளே வந்து பார்க்கலாம் இருக்குது. வீடியோ எடிட் பண்ணுறதானே அதில் வந்து பார்க்கலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கண்ணாடி வந்து போட்டு வந்து ஃபங்க்ஷனும் பேர் நமக்கு இந்த ஓவர் எடுவே அது எல்லாம் வந்து சரி வராது. சொல்லிக்கொள்ள தானே எனக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாதானே. சரி, இப்போ அந்த வகையில் இன்றைக்கு வந்து வீடியோ எடுக்கிறல்ல அப்படின்னு தான் இருந்தேன். என்ன சொன்னால் உடனே அந்தளவு கடுமூச்ச மாதிரி என்னாலேயேலா எடுத்தான் ஃபோன். நம்ம நண்பன் தான் உண்டா தான் நீ படிச்சுனாங்க சொந்த வந்தம் பேர் எடுத்து கட்டா நீ வீடியோ எடுத்து போடலைன்னு சொன்னா உடனே நம்பர் பிளாக் ஆகும். கதைக்கிறத ட்ராப் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தா. ஆரம்பத்தில் வந்து நிறைய சப்போர்ட். ஆரம்பத்தில் இருந்து உண்டா படிச்சு வந்து நாங்கள் எங்களோட ரிலேட்டிவ் முறைகளை நாங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5 பேருக்கிட்ட சொந்த பந்தம், நெருங்கிய சொந்தம், ஒரே கிளாஸ்மேட் வேறு. அதில் வந்து பொம்பளை பிள்ளைகள் 2, பொடியன் நாங்கள் ஒரு 3 பேர். அதில் ஒரு பொடியன் ஓலைகளோட நின்று தான் மற்றாக்கள் வேலை படிச்சுனாங்க. இப்போ நம்மளோட படித்த பிள்ளைகளுக்கு புள்ள பிறந்து கொண்டாடுறாங்க. நம்ம இன்னும் பிள்ளைகளாகவே இருக்கும். உள்ள போய் சாப்பிடும். சரி, என்னன்னு சொன்னால் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கண்டா நண்பன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள ஏதாவது பிள்ளைகள் இருந்தா. அப்போ நம்மளோட உறவுகள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவனோட நண்பன் வீட்டை பார்த்தீங்களா அப்படி ஒரு இயற்கையான இடத்தை அமைஞ்சிருக்கேன். பக்கத்தில் எல்லாமே வந்து வயல்வெளிகள். அந்த விதைப்பு டைம் விதைப்பெல்லாம் வந்து முடிஞ்சுது. முன்னாடியே வந்து ஒரு கோயிலும் இருக்கு. சரி, உள்ள போவோம். வாங்க தம்பி உள்ள போவோம். கேக்கெல்லாம் என்ன மாதிரி தம்பி ஆர்டருக்கு எவ்வளவு கேக் எவ்வளவு சும்மா சராசரி எவ்வளவு போகுது? டெக்கரேஷனுக்கு வந்து எவ்வளவு எடுக்கீங்க? அது வந்து என்னன்னா இது சொந்த ரிலேட்டிவ் அப்படியே தான் நான் வந்தேன். இப்படி சும்மா நார்மலா செய்யற மாதிரி தான். கேக்குக்கு வந்து 9,000 ரூபா நினைக்கிறேன். அந்த கேக்கு உள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்டா வந்து அந்த பர்த்டே கேர்ளை வந்து சாமி தருவோம். வாங்க. என்ன சும்மா இருக்கீங்களா? இதான் வந்து பர்த்டே கேர்ள். வாங்க வாங்க. ஓகே, பிள்ளைக்கு வந்து முதலாவது பிறந்த நாள். வாங்க தம்பியாங்க வாங்க அப்படி வாங்க. டெக்கரேஷனை ரேஞ்சா பக்கமாக பட்டர்ஃப்ளை இல்லாமல் அந்த அப்படியே பறந்து கொண்டு இருக்குது. செட்டாப்பை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு கடவுள். அப்போ இந்த மாதிரி நான் வந்து நம்மளோட நம்பி அப்போ எல்லாமே வந்து நான் கொண்டா படித்தேன். அவங்க பாடசாலை நேரத்தில் காதல் ஏற்பட்டு அப்படியே கனியாளத்தில் மிஞ்ச வாடி எங்க கூட நின்றா நான் வந்து எல்லாத்தையும் காய்ச்சிட்டு வந்து அவன் வந்து வெக்கப்பட்டு நினைக்கிறேன் வந்து நண்பிர தம்பி நண்பன் வச்சுன்னு. அப்ப அந்த வகையில இந்த வீடியோ வந்து நண்பனுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டிருக்கேன். முன்னாடி சொல்லியிருந்தேன் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில தான், சிரமத்தின் மத்தியில பார்க்க தாண்டி வேண்டிய சின்ன வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்களோட படித்த நம்முடைய பாடசாலை நட்புகள் நிறைய பேர். அப்போ அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நண்பன் வீடியோ எடுத்து போடு, நாங்களும் வந்து வேறு ஒரு நாட்டுகள் இருக்குண்டா அப்போ பார்க்க முடியாமல் இருக்குமெண்டு எடுத்துக்கொண்டிருக்கேன். டேன் வணக்கம். என்ன மாதிரி போய் ஃபங்க்ஷன் எல்லாம்? பரவாயில்ல. சரி, ஓகே. எடுத்தவனா கோல் எடுத்தவனா? ரோஜான் என்ன வச்சவன்?
ஃபோட்டோ காட்டுப்பாங்க. சரி, அந்த வகையில் இந்த டெக்கரேஷன் நடந்திருக்கு மேலே பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. நண்பன் பாரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோ காட்டிக்கொள்கிறேன். அப்போ டெக்கரேஷன் எல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் போய் இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிடுதியா? சாப்பிட்டாச்சா? சரி, ஓகே. அப்போ போய் சாப்பிட்டுட்டு போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட நண்பனுக்கு வந்து வீடியோ கூட எடுக்க போகிறேன். எடுத்து பார்ப்போம் என்ன பேசுகிறான்றதை. அது மட்டும் இல்லை, காலையில் அப்பாவுக்கு, அதாவது நண்பன் அப்பாவுக்கு வந்து காலையில் வந்து இறைச்சி வெட்டி கொண்டிருக்கும் போது கையில் வந்து வெட்டுப்பட்டு இப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டிருக்கார். இப்போ காலையில் நாங்கள் எல்லாம் தான் வேலை செய்த நாங்கள் காலையில் வேலை செய்யும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் கண்டிப்பாக ஃபோட்டோ ஆட் பண்ணி சொல்கிறேன், பார்ப்பீங்க. இப்போ வந்து நண்பனுக்கு எடுப்பேன். ஒரு சோகமான ஒரு செய்தி தான். அப்போ பாப்பா வைத்தியசாலை இருக்கார். இப்போ காலையில் வந்து மெசேஜ் போட்டு பாருங்க, அவர் வீட்டை போயிட்டு எல்லா வேலையும் பாரு அப்படி நிறைய மெசேஜ் போட்டிருந்தான். அது மட்டும் முக்கியமான மெசேஜ், சாப்பிடு டைமுக்கு சமைச்சு முடிஞ்சா நம்மட வீடு நீ தான் எல்லாம் பார்க்கணும் அங்கே அப்படின்னு போய் நான் அவனுக்கு ஏசி போட்டிருந்தேன். இல்லை நீ சாப்பிடல, நீ சொல்லித்தான் நான் சாப்பிடணுமா, நம்மட வீடு தெரியும் தானேடா, நீ சொல்லணுமா அது அப்படின்ற மாதிரி தான் நிறைய. ஏண்டா நாங்கள் அப்படி தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கோம். அப்போ நிறைய விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாடசாலை நட்பு, இப்போ ரிலேட்டிவ் முறை வேறு நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட ஒவ்வொரு அந்த வாழ்க்கைகளும். ஹலோ, விலங்கல் என்னண்டு நான் சாப்பிடுது, நீ சாப்பிடுதியா? என்னண்டு உண்மையை சாப்பிடுதேன், நீ சொல்லித்தானடா சாப்பிடணும், நம்மட வீடுறா. அது என்ன நம்மள படிச்சு கொண்டா தெரிஞ்சு கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பிறந்து பிள்ளைகளுக்கு பிறந்து நான் கொண்டாடுற நாங்க என்ன இப்படியே பிள்ளையா வரைக்கும் எந்த நிலைமை? கடவுளே சித்த விளையாட்டு இல்லடா, எல்லாம் வந்து எங்கட காலை கொடுமை. வீடியோ எடுத்து கொண்டிருக்க சரியா? உன்னை எக்ஸ்ட்ரா வேற பத்தி கொஞ்சம் சொல்லு. விலங்குல இது வந்து போய் சரியா? சரி வேண்டா, பிள்ளைகிற பிறந்த நாள் என்ன மாதிரி அப்படிட்டா ஃபீல் ஆகிறா? அப்போ நம்ம ஒன்றா தெரிஞ்சு நம்ம படிச்சோமே, வயசு போனதும் தெரியாது. இப்பயும் வயசு வந்து தாண்டி பொங்கலை கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பிறந்த ஆக்களை பார்க்கும்போது அவர் நமக்கு வயசு வந்து எனக்கு தோணுது. இப்போ அப்பா வேற ஆயிட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அடுத்து நாங்கள் அது சொல்லி விளங்காது. அந்த சிச்சுவேஷன்ல சொல்லிடலாங்க. இல்ல இல்ல ஒன்னு அனுபவத்துக்கு கேட்போம். வந்து அந்த அந்த தருணத்துல சொல்லும் போது அது யோசிக்கலாம், இப்படித்தான் யோசிக்கலாம். ஆனா அந்த அந்த ஒரு தருணம் வரும்போது தான் இதுதான் சரி சரி, அது ரூபா கேட்கிறது படிச்ச பிள்ளைல பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். சரி, அதை பத்தி சொல்லு. நீ எனக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்லு. அதான் என்ன, அப்ப நம்ம நண்பன் கதையெல்லாம் சேர்த்து நாங்க ஒரு படமா வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம். வாழ்க்கை வரலாறு கதை எழுத போற டைரக்டர் மிஸ்டர் அனுபவன். ஒண்ட கதை மட்டும் இல்ல, அதுக்குள்ள எந்த கதை நம்மளோட படிச்ச சொந்தக்கார பிள்ளைகள் கதை. இவன் மாதிரி சித்தப்பா முறை, மற்ற படிச்ச பிள்ளைகள் வந்து மச்சால் முறை, மகள் முறை, அப்படி ஒரு ஒரு சொந்த பந்தங்கள் சேர்ந்து படிச்சாங்க. முழு பேருக்கு சித்தப்பாவும் அப்பப்பாவும் விலங்கல உங்களோட அழைப்பு ஏற்றி நம்ம நிறைய உறவுகள் எல்லாம் வந்துருக்காங்க.
என்னோட ஃப்ரெண்ட் மாதிரியாங்க சரியா அழைக்காமல் நிறைய உறவு வந்துருக்காங்க. அப்ப இந்த தருணத்துல நீங்க ஒரு அப்பாவா என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அழைப்பை ஏற்று எங்களை மதித்து சமூக நன்றிகள் உறவுகளுக்கு மிக்க நன்றி. அதே போல சொல்லாமலும் வருகின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. ஏன்னு சொன்னா இப்ப தெரியுது ஒரு பக்கம் வந்தால் சில இவ்வளவு வேலைகள் மிஸ்டேக் ஆகுறாங்க, சில சொல்லாம மிஸ்டேக் ஆகுது. அதையும் தாண்டி இப்ப இது வந்தவங்களுக்கு மிக்க நன்றி. சரியா அது கஷ்டமா கிடக்கு, சிலவுக்கு காசு இல்ல, காசு பார்த்து போட்டு விடு. இல்ல டானிட்ட சொல்லி விடு, இப்ப பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர காசுல ஒரு 2 கவர் எடுத்து போறேன். சரி ஓகே சொல்லிவிடு போக்குள்ளே 2 கவரை பிரச்சனை இல்லை, வேண்டிட்டு போங்க. சந்தோஷம். நானும் போட்டு விடுறேன் காசு. சரியா? அதான் என்னன்னு சொன்னா நீங்கள் இங்கே வருகிறதற்கு மிக்க நன்றி. பிரபல யூடியூபர் எங்களை வீட்டை சமூக தந்திரிக்காது. அதை தாண்டி எனது நண்பர் டேனி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டா? சந்திப்போம்யா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறேன்டா சொல்லலாம். அப்பம்மா இன்னும் ஒரு அம்மா தான், நமக்கு சொந்த வீடு மாதிரி தான். அவன் எங்கட விட்ட வந்தா சரி, நான் எங்கட விட்ட வந்தா சரி, வேற வேறன்றதெல்லாம் இல்லை. அப்பம்மாக்களுக்கு நம்பிக்கை நமக்கு தான் தெரியும் நாங்க எப்படின்றது, சொல்ல வார்த்தை எப்படி என்று. சரியாம்மா நான் போய் தரட்டா? அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் சொல்லல, வெக்கப்படுறாவா குமார் பிள்ளை தானே. போயிட்டு வரோமா, மீண்டும் சந்திப்போம். என்ன கவர்ல 2 கவர் தான், செலவுக்கு காசு இல்லடி. ஒன்று வெக்கத்தில் 2 3 4 5 6 7 8 9 10 11 கவர் வந்துருக்கு. எவ்வளவு மாதிரி இதுக்குள்ள எடுத்துட்டு போட்டா? டேனி டேனி இந்த தேவையில்லையா? அப்ப நான் போயிட்டு வரேண்ணா. விழுந்துருமாண்ணா? சரியாம்மா பாருண்ணா போயிட்டு. டேனி போயிட்டு வரேண்ணா. சரியா? ஓகே சரி. நாங்கள் வந்து அப்படியே தம்பியாவோட போயிட்டு வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். தம்பியாவில் என்ன பேச விரும்பல? என்னத்தை கதைக்கிறோம் நாங்கள்? இங்கே கதைச்சு தெரியல எல்லாத்தையும். எல்லாத்தையும் நீங்கள் கதைச்சு தெரியும், நாங்கள் கதைக்கிறோம். சரி நாங்கள் அப்படியே போயிட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 மணிக்கிட்ட ஆயிட்டுது. தம்பியாக வந்து என்ன வேலை செய்கிறது? நாங்கள் வந்து சாய்ச்சியில் வேலை செய்யறோம் கடையில். நாங்கள் சொந்தம் வச்சுருக்கீங்களா? இல்லை அண்ணா வச்சிருக்கிறேன். அண்ணாச்சி எங்கே? களுவாஞ்சிக்குடி பெட்ரோல் செட்டுக்கு தானே. பெட்ரோல் செட்டுக்கு சரியா ஆப்போசைட்ல முன்னுக்கு நேரம் இருக்குது. எல்லா நகைக்கடையும் விட குறைஞ்ச விலைதான் தங்கங்களை கொடுத்து கொண்டு வரோம். தரமான தங்கம், அதாவது 22 கேரட் தங்கம். எல்லாரும் தரமான தங்கம் தான் கொடுக்காங்க. நாங்கள் வந்து அதை சேர்த்தி பண்ணி, அதாவது சர்டிஃபிகேட்டோட கொடுப்போம். அப்படி இது வந்து 22 கேரட் அந்த சொல், அதை வந்து சேர்த்தி பண்ணி கொடுப்போம். அப்படி அது பழமையா எல்லா கடைகளையும் நார்மலா போற விலையை விட குறைஞ்ச விலையெல்லாம் கொடுத்து கொண்டு வரோம். நாங்கள் குறைஞ்ச விலையில நாங்கள் கொடுப்போம். பெற்றுக்கணும் கூடிய விலையை வாங்குற கூடிய விலையில கூடிய விலையில வாங்கி குறைய விலையில கொடுக்குங்க, அப்படி சொல்ல வரீங்க. சரிதான். இப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா? இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து எதிர்ச்சியாக எங்களால் முடிஞ்சவரைக்கும் எடுத்து முடிஞ்சவரைக்குன்னா நம்ம வீடியோ அப்போ தம்பியாக கூட பேசினது உள்ள நடந்த சம்பவங்கள் இதில் வந்து எடுத்திருக்குது. அப்போ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.